நடுங்கியபடி புற்றை முழுமையாக அகற்றி பார்த்தனர். அதற்குள் சுயம்பு ஒன்று இருந்தது. அதன் மேல் பகுதியில் இருந்துதான் இரத்தம் வந்து கொண்டிருந்தது. உடனே வளையல் வியாபாரி தன்னிடம் இருந்த மஞ்சளை எடுத்து இரத்தம் பீரிட்டு வந்த இடத்தில் வைத்து அழுத்தினார். மறுநிமிடம் இரத்தம் நின்று போனது. இதையடுத்து அந்த இடத்தில் சுயம்புவை மூலமாக கொண்டு அம்பிகைக்கு கோவில் அமைக்கப்பட்டது. கோவில் கருவறையில் சுயம்பு மீது வெள்ளி கவசம் சாத்தப்பட்டு வணங்கப்பட்டு வருகிறது. தற்போதும் அந்த கவசத்தை அகற்றிவிட்டு பார்த்தால் சுயம்பு உச்சியில் கடப்பாறைப்பட்ட காயத்தின் வடுவை காணலாம். இப்படி தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட பெரியபாளையத்து பவானியம்மன் தன்னை நம்பி நாடி வரும் லட்சோப லட்சம் பக்தர்களுக்கு வேண்டும் வரங்களை வாரி வாரி வழங்கி ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறாள். கம்சன் என்னும் அரசனின் தங்கை தேவகிக்கும் வசுதேவருக்கும் திருமணம் நடைபெற்றது. தங்கையையும் மைத்துனரையும் தேரில் வைத்து ஊர்வலமாக அழைத்துச் சென்றான் கம்சன். அப்போது ஒரு அசரீரி ஒலித்தது. கம்சா, உன்னுடைய தங்கைக்கு பிறக்கப் போகும் 8வது ஆண் குழந்தையால் உனக்கு மரணம் நிகழும் என்றது அந்த குரல்.